அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணம். அதாவது தமிழ் இலக்கணமில் பார்ட் 2. ஏற்கனவே நம்ம எழுத்து இலக்கணம் 5 வகையான இலக்கணங்கள் பார்த்தோம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், 5 அணி இலக்கணம்னு தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். சரியா? இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எழுத்து இலக்கணத்தில் மயங்கொலி எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். இப்போ மயங்கொலிகள் அப்படின்னா என்ன? உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா நான் 4 3 வகை, லாலையும் 3 இருக்குது. லா அப்படிங்கிறது 3 வகை இருக்குது. ர இந்த மாதிரி மொத்தம் 8 வகையான மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் எப்படி பார்க்கலாம், உச்சரிப்பு ஒலி எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இந்த எழுத்துக்களோட ஒலிகள் பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாவே புரியும். அந்த நாக்கோட பகுதி எங்கே இருக்குது, எங்கே தொடும்போது அந்த ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். முதல்ல இருக்கக்கூடிய நா பார்த்தோம் அப்படின்னா, நாவின் நுனி மேல் வாய், அதாவது நாவோட நுனி இருக்குல்ல, அது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். இது என்ன பண்ணுது, நாக்கு என்ன பண்ணுது, நாக்கோட நுனிப்பகுதி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதி, மேல்வாய் அன்னம்னா என்ன, வாய், இந்த வாயோட நடுப்பகுதியில் தொடுது. அந்த நடுப்பகுதியில் தொடுறப்ப அந்த நா பிறகுது. அடுத்து இரண்டாவது நா எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின், நாவோட நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இது நடுப்பகுதி. இந்த நா அடுத்து நா எங்கே பிறக்குது, அந்த நாக்கோட நுனி பார்த்தோம் அப்படின்னா மேல்வாய் எண்ணத்தில் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடிய நா இந்த நா. அடுத்து பார்த்தோம்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. மேல்வாய் பல்லியின் அடிப்படை இங்கே இருக்குது பாருங்கள், மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியில் தொடுறது இந்த நா. சரியா? இதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் இருக்கும். இந்த 3 நா இருக்குல்ல, அதிலோட இணை எழுத்துக்கள். இப்போ அப்படின்னா அதோட இணை எழுத்துக்கள் இட்டு, இந்தோட இணை எழுத்துக்கள் இத்து, இன்னோட இணை எழுத்துக்கள் இந்த 3 நாவுக்குரிய இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தான் நம்ம டகரத்தை அதாவது டன்னகரம் சொல்கிறோம். டகரத்தை அடுத்து வர நகரம் டன்னகரம். தகரம் அப்படின்னு வச்சுன்னா, தகரத்தை தா அப்படிங்கிற எழுத்து வரக்கூடிய நகரம் தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். அது இணை எழுத்துக்களை பொறுத்து இதை சொல்கிறோம். அடுத்து சொற்களில் இந்த நா இடம்பெறும் வகை எங்கே இடம்பெறுது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். இப்போ டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி தான் இன்னு வரும். அந்த இன்னுங்கிற நகரம் இருக்குல்ல, இப்போ டா வரிசை, டா டா டி டீன்னு இருக்குல்ல, அந்த வரிசைக்கு முன்னாடி இன்னும் வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள், கண்டம், வண்டி, நண்டு. இதில் பாருங்கள், கண்டமில் இன்னுக்கு அடுத்து என்ன இருக்குது, டா. அப்போ அந்த டா வரிசைக்கு முன்னாடி தான் இன் வருது. இங்கே டீங்கிறது டா வரிசையில் வர்றதா, அப்போ அதுக்கு முன்னாடி இன் வருது. வண்டியில், நண்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 வரிசைக்கு முன்னாடி இன் வருது. அந்த டா எண்ணி எழுத்துக்கு அப்புறம் அந்த வரிசை இருக்குல்ல, டாவோட வரிசை. இப்போ கா கீன்னு படிக்கிறீங்கள, அந்த 216 எழுத்துக்கள் இருக்கும். அதில் இந்த வரிசைக்கு முன்னாடி தான் வருது. அடுத்து ரா அப்படிங்கிற எழுத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வரிசை இந்த இன்னு ராங்கிற வரிசைக்கு முன்னாடி வரும், அந்த எழுத்துக்கு முன்னாடி. இங்கே ரா, நன்றி, ரா ரா ரீ ரீ ரூன்னு படிச்சிருப்பீங்க. அந்த மன்றம் அப்படின்னா ரா எழுத்துக்கு முன்னாடி இன்னு வருதா. நன்றியில் பாருங்கள், ரீ எழுத்துக்கு முன்னாடி இன்னு வரும். கன்றில் ரூ எழுத்துக்கு முன்னாடி வரும். அப்போ ரா வரிசையில் உள்ள எழுத்துக்கு முன்னாடி இன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. டா வரிசை எழுத்துக்கு முன்னாடி இந்த இன் வரும். ரா வரிசை எழுத்துக்கு முன்னாடி எந்த வரும்னா இன் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லா பார்க்கலாம். இதில் 3 வகையானது இருக்குது, லான்னு. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய லா பாருங்கள், என்ன பண்ணு, இந்த நாக்கோட நுனி எங்கே இருக்குது அப்படின்னா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து, நாக்கோட 2 பக்கமும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால், அந்த மேலோட பற்கள் இருக்குல்ல, தடித்த பகுதி, நாவோட 2 பக்கம் இருக்குல்ல, அந்த தடித்த பகுதி மேல் பண்ண வாயில் பற்களோட மேல்வாய் பற்களோட நடுப்பகுதி தொடுவது இந்த லா பிறக்குது. அது வா போல் இருக்கிறனால அது வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது இது பாருங்கள், இது எங்கே இருக்குன்னு இந்த 2வது படத்தை பாருங்கள். இந்த லா என்ன வருது, அதாவது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை
தொடுவதால் தோன்றுறது. இந்த நா போல் இருப்பதால் இது நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து நா மாதிரி இருக்கிறதுனால நகரம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இருக்கக்கூடியது லா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அப்படியே மடங்கி உள்நோக்கி இருக்குது பாரு. அது என்னது? நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், நாவி நுனி என்னது? மேல் நோக்கி வளைந்து வருவதால் லகரம் வந்து தோணுது. இந்த லகரம் சிறப்பு லகரம் நம்ம வந்து சொல்லுவோம். தமிழுக்கே சிறப்பான லகரம் இதுதான். இது மகர லகரம். இது வந்து மாவரிசையில் இருக்க மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒவ்வொன்றும் எந்த பகுதியை தொடுவதால் பிறக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து ரா 2 ரா இருக்குது. இந்த எழுத்துக்கள் பார்க்கலாம். இப்போ ரா எழுத்துக்கள் முதல்ல இருக்கக்கூடிய ரா பாருங்கள். இந்த நாக்கு எங்கே தொடுறதுனால பிறக்குது அப்படின்னு படத்தை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அதாவது நாவின் நுனி மேலன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால், அன்னத்தில் முதல் பகுதி, பற்கள் கிடையாது, அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரா பிறக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இடையின எழுத்து. இது வந்து இடையின எழுத்து. எரல வளலன்னு சொல்கிறோமா இல்லையா? இது வந்து இடையின எழுத்துனால இடையின ரகரம்னு சொல்கிறோம். அடுத்து இருக்கக்கூடியது ரா. இந்த ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நாவின் நுனி மேலன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் பிறக்கிறது. இது வந்து வல்லின எழுத்து. கசட தபரல வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம்னு சொல்கிறோம். இந்த படத்தாவே பார்த்தாவே சொல்கிறோம். இங்கே பாருங்க, நாவோட நுனி எங்கே இருக்குது? மையத்தில் உரசுது. மையத்தில் உரசுகிறப்ப இந்த ரா. இப்போ நீங்கள் நோட் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் எங்கெங்கே பிறக்குது அப்படிங்கிறது ஷார்ட்கட்டாக எழுதி வச்சுக்கலாம். இந்த படத்தை பார்த்தாவே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். படத்தை ரஃபாக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். அந்த நாவோட நுனி எங்கே படுது அப்படிங்கிறத தொடுது அப்படின்னு. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லி இலக்கணம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டித் தேர்வு எழுதுள்ள மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். போட்டித் தேர்வில் கேள்விகள்லாம் வரலாம். அதனால் தெளிவாக படிங்க.